இப்போ ஒன் பீஸ்ல நிறைய மர்மமான விஷயங்கள் காட்டியிருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் ஏன்ஷியன் கிங்டம். இந்த ஏன்ஷியன் கிங்டம் பற்றி அவ்வளவா டீட்டெயிலிங் எதுவும் காட்டலைனாலும் நிறைய ஹிண்ட்ஸ் மூலயமா ஓட நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிரேட் கிங்டம் அழைக்கப்படுற இந்த ஏன்ஷியன் கிங்டம் கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அதிக செல்வ செழிப்போடையும் அதிநவீன டெக்னாலஜியோடையும் மக்கள் வாழ்ந்துருக்காங்க. இந்த கிங்டம் எப்போ ஓரிஜினேட் ஆயிடுச்சுன்னு இதுவரைக்கும் சொல்லப்படலனாலும் 800 வருஷத்துக்கு முன்னாடி 20 சிறு கிங்டம்ஸ் ஒன்னா சேர்ந்து இந்த கிங்டம் அழிச்சிருக்காங்க. அண்ட் அந்த 20 சிறு கிங்டம்ஸ் தான் காலப்போக்கில் இப்போ இருக்கிற வேர்ல்டு கவர்மெண்ட்டை மாதிரி இருக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க. முதலாக உஹாரா இன்சிடென்ட் அப்போ தான் இப்படி ஒரு கிங்டம் இருக்குன்னே நம்மளுக்கு காட்டியிருப்பாரு. இதோட வரலாறு எடுத்து பார்த்தோம்னா முழுசாக காட்டலைனாலும் அங்கங்கே சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 800 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கிங்டம் டெக்னாலஜியில் மட்டும் இல்லாமல் வெப்பன்ஸ்லேயும் மற்றவங்களோட அட்வான்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட அந்த வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்து மற்ற கிங்டம்ஸ் எல்லாம் பயந்துருக்காங்க. அதில் முக்கியமானது ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் அழைக்கப்படுற ப்ளூட்டோன், பொசைடன் அண்ட் யுரேனஸ். இந்த ஏன்ஷியன்ட் வெப்பன் என்ன, இந்த ஒன் பீஸ் வேர்ல்டுக்கு இந்த ஏன்ஷியன் வெப்பன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னெல்லாம் ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்து பயந்து தான் அந்த 20 சின்ன கிங்டம்ஸ் ஒன்றா சேர்ந்து ஏதோ ஒரு டூல் செஞ்சு தான் இந்த ஏன்ஷியன் கிங்டமை அழிச்சிருக்காங்க. இந்த இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா 800 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வாழ்ந்த மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு தாங்க சாக போகிறோம்னு. அதனாலே தங்களை பற்றின வரலாறு ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு தெரியணும்னே பொசுகி கிளானோட உதவி மூலியமாக கற்களை செதுக்கி இந்த உலகத்தோட பல மூலைகளுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த கல்வெட்டு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்ட போனோக்ளிப்ஸ். இந்த பொசுகி கிளான் யாரு, போனோக்ளிப்ஸ் யாருன்னெலாம் ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். அந்த 20 கிங்டம்ஸும் சேர்ந்து ஏன்ஷியன் கிங்டம் இருந்த தடங்கூட இல்லாமல் மொத்தமாக அழிச்சதும் இல்லாமல் அதோட எக்ஸிஸ்டன்ஸை சொல்லக்கூடிய 100 வருஷம் வரலாறையும் சேர்த்து அழிச்சிருக்கானுங்க. அண்ட் அந்த வரலாறு தான் வாய்டு செஞ்சுரி என்று சொல்லப்படுது. இவனுங்க அந்த வரலாறு அழிச்சதும் இல்லாமல் இவனுங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வரலாறு திருச்சியும் எழுதியிருக்கானுங்க. இதில் முக்கியமாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா ஏன்ஷியன் கிங்டம்ல ஒன்று இல்லாத மாதிரியும் ஆரம்பத்துலேருந்தே வேர்ல்டு கவர்மெண்ட் தான் இந்த உலகத்தை ரூல் பண்ணுற மாதிரி மாற்றிருக்காங்க. இந்த இதில் நிறைய பேருக்கு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா ஒன் பீஸ் வேர்ல்டு 2ஆ பிரிக்க ரெட் லைன் கூட இந்த காலகட்டத்தில் இயற்கை உருவாகாம இவனுக்கு அந்த 100 வருஷத்துல செயற்கையா உருவாக்கணும்னு வேற சொல்றாங்க. அது என்னன்னு ஒரு தனி வீடியோவில் சொல்றான். இவனுக்கு இதோட மட்டும் நிக்கல, யாரெல்லாம் இந்த ஏன்ஷியன் கிங்டம் தேடி போறாங்களோ அவங்களையும் சேர்த்து கொண்டிருக்கானுங்க. இதுல முக்கியமா அழிஞ்சு போனதா ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒஹாரா கிங்டம் சேர்ந்த வாலஸ் போனோக்ளிப்ஸை பத்தி வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு தெரியாம சீக்ரெட்டா ரிசர்ச் பண்ணதுக்காக இந்த மொத்த கிங்டமை அழிச்சிருப்பானுங்க. இதுல தப்பிச்ச மாதிரி மொத்தம் 2 பேர் தான் காட்டிருப்பாங்க. நிக்கோ ராபினும் ஜாக்குவார் சாலும். சால் உயிரோடு இருக்கிறது இங்க நிறைய பேர் தெரியாம இருக்கலாம். ஆனா நிக்கோ ராபின் அதுல இருந்து தப்பிச்சுக்காக இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கானுங்க கொலை பண்றதுக்காக. லூஃபியோட டீம்ல சேராம இருந்தேக்கு இந்நேரத்துக்கு செத்து கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஏன்ஷியன் கிங்டம் பத்தி ஒரு சின்ன விஷயம் வெளியில வந்தா கூட அதை பார்த்து பயப்படுறானுங்க. அதுல ஒரு சின்ன விஷயம் லீக் ஆனா கூட அது இப்போத்தைய ஜென்ரேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். வேர்ல்டு கவர்மெண்டே ஃபேக்குன்னு வழியில தெரியலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. முக்கியமா ஜோய் பாயை பத்தி வெளியில தெரியலான்னு கூட இவனுக்கு பயந்துருக்கலாம். இந்த ஏன்ஷியன் கிங்டமோட சம்பந்தப்பட்ட ஒரு சில கேரக்டர்ஸை ஒன் பீஸ்ல காட்டியிருப்பாங்க. அதுல முக்கியமான ஆள் ஜோய் பாய். ஃபர்ஸ்ட் பைரட்னு சொல்லப்படுற அந்த ஜோய் பாய் ஏன்ஷியன் கிங்டம்ல வாய்டு செஞ்சர்ல வாழ்ந்த ஒருத்தர். ஏன்ஷியன் கிங்டம்ல இவரோட நடவடிக்கைகளை பார்த்து மற்ற கிங்டம்ஸ் பயந்துருக்காங்க. இவரை அழிக்கிறதோட சேர்த்து மொத்த கிங்டமே அழிச்சிருக்கலாம் அவனுக்கு. ஸோ இவனுக்கு நேரடியா ஜோய் பாயை தோக்கடிக்காம ஜோய் பாய் டீம்ல இருக்க யாரையாவது வச்சு ஜோய் பாயை முதுகுல குத்தி அந்த மாதிரி அழிச்சிருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடுத்து சொல்ல போற கேரக்டர் ஜுனேசான ஒரு யானையை காட்டிருப்பாங்க. ஜோ ஐலாண்டை தன்னோட முதுகுல சுமந்துக்கிட்டு கடல் ஃபுல்லா அது நடந்து வர மாதிரி தான் காட்டிருப்பாங்க. ஸோ அது ஒரு சீன்ல சொல்ற மாதிரி காட்டிருப்பாங்க. தான் செஞ்ச ஒரு தப்புக்காக தான் வேர்ல்டே அதை சுத்தி நடந்து வர மாதிரி காட்டிருப்பாங்க. ஸோ ஜோய் பாய்க்கு பண்ண துரோகத்தால அதுக்கு ஒரு தண்டனையாக இது நடந்து வரலாம். அது என்னன்னு ஓடா காட்டினா தான் தெரியும். அடுத்த கேரக்டர்ஸ் 5 எல்டர்ஸ் அண்ட் ஈமு. இவங்க ரொம்ப காலமாக இருக்கிற மாதிரி தான் ஒன் பீஸ்லேயும் காட்டியிருப்பாங்க. ஸோ 20 கிங்டம்ஸ் ஒன்றா சேர்ந்ததில் இவங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கலாம். அதை நடத்தினது கூட இவங்களா கூட இருக்கலாம். அடுத்த கேரக்டர் கொசுக்கி டோக்கி. ஸோ உடனே ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது தனக்கு 26 வயசாகவும் தான் பிறந்தது 800 வருஷத்துக்கு முன்னாடி என்று சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜோய் பாயோட காலத்துலேருந்து வந்திருக்காங்க. ஒருவேளை ஜோய் பாயும் அனுப்பியிருக்கலாம் அவங்க இங்கே. அது என்ன ரீசன்னு அதுக்கு ஒரு தனி தியரி வீடியோ ஒன்று போடுறேன். அடுத்தது நெஃபர்டரி டி லில்லி. ஸோ பிபியோட ஏஞ்சஸ்டர் தான் இந்த நெஃபர்டரி டி லில்லி. 20 கிங்டம்ஸ் ஒன்றா சேர்ந்து அழிச்சதில் அலபாஸ்டா கிங்டமும் அதில் ஒரு கிங்டமாக இருந்துச்சு. பட் அது சரி வராதுன்னு அவங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் தான் லில்லியோட மறைவு நடந்திருக்கு. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் உள்ளப்படல. இப்போ தியரி என்னன்னா லில்லி தான் இப்போ ஈமோவாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் ஒரு தனி தியரி வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது ஃபிஷ்மேன்.
ஸோ ஃபிஷ்மேனுக்கும் ஜோய் பாய்க்கும் நிறைய தொடர்பு வைக்கிற மாதிரி அந்த ஆர்க்லேயே காட்டியிருப்பாங்க. ஃபிஷ்மேன் வந்து மேல் உலகத்துக்கு வந்து கூட்டி போகணுன்னு ஜோய் பாய் சத்தியம் பண்ணி கொடுத்தாலும் அதுக்காக ஒரு கப்பல் கட்டி வச்சுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ 800 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் கிங்டமோட வரலாறுக்கும் ஃபிஷ்மேனுக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. அண்ட் அடுத்த முக்கியமானது தான் வந்து டீக்ளானை பற்றி நிறைய தியரிஸ் இருக்குது. டீக்ளான் வந்து ஏன்ஷியன்ட் கிங்டமில் வாழ்ந்த மக்கள் வந்து எல்லோரும் சாகலை. அதில் வந்து தப்பிச்சு போன கொஞ்சம் பேர் தான் வந்து இப்போதைக்கு டீக்ளான்னு பேரை மாற்றிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு தியரி போகுது. ஏன்னா இப்போ டீக்ளான் வந்து ஒரே ஒரு வம்சமாக சேர்ந்த ஆக்கள்னு பார்த்தாலும் மங்கி டி லூஃபி, ட்ரஃபகர் டீலாலாம் வந்து நார்மல் மனுஷனாக இருப்பாங்க. ஆனால் ஜாகுவார் டி சால்ட் வந்து ஒரு ஜெயண்ட். ஒரே வம்சமாக இருந்தாலும் ஒரு ஜெயண்ட்டும் நார்மல் மனுஷனும் ரிலேட்டபிளாக இருக்கிறது கொஞ்சம் அடிவாங்கிற மாதிரி இருந்தாலும் அது வந்து ஒரு கிங்டமில் வாழ்ந்த மக்கள்னு சொன்னால் அதில் கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டீக்ளான் வந்து ஃப்யூச்சரில் எப்படியும் கடவுளோட எதிரியாக மாறுவாங்கன்னு வேறு வேர்ல்டு கவர்மெண்ட் நம்பிக்கிட்டு இருப்பானுங்க. முக்கியமாக செலஸ்டியல் ட்ராகன்ஸ். ஸோ கடவுளோட எதிரின்னா வந்து ஒரு கெட்ட சக்தியாக பார்க்குறத விட்டுட்டு அதை ஒரு வேறு கோணத்தில் பார்த்தோம்னா ஒன் பீஸ் வேர்ல்ட்லேயே செலஸ்டியல் ட்ராகன்ஸை தான் வந்து கடவுள்னு காட்டிருப்பானுங்க. ஸோ செலஸ்டியல் ட்ராகன்ஸோட எதிரின்னா இப்போ இருக்கிற அந்த கவர்மெண்ட்டை அழிச்சிட்டு புது கவர்மெண்ட்டை வந்து இந்த டீக்ளான் கொண்டு வரலாம். அதாவது அவங்க ஏற்கனவே இருந்த மாதிரி ஏன்ஷியன்ட் டைமில் ஏன்ஷியன்ட் கிங்டமில் அவங்க எப்படி அவங்களோட ரூலை நிலைநிறுத்தினாங்களோ அதே மாதிரி இப்போ இருக்க செலஸ்டியல் ட்ராகன்ஸை கொண்டுட்டு அதே அதை அவங்க திரும்ப கொண்டு வரலாம். இதுவும் ஒரு தியரி தான். இதை பற்றி பெருசாக நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அடுத்த கேரக்டர் வந்து மங்கி டி லூஃபி தான் வந்து ஜாய் பாய்ன்னு நிறைய இடத்துல காட்டிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக வந்து பேனோ ஆர்க்கில் வந்து கைடா கூட்ட அடி வாங்கி லூஃபி கிட்டத்தட்ட செத்துருப்பான். ஸோ செத்ததுக்கப்புறம் மாமனாஸ்க்கும் சின்னஷாவும் பேசும்போது சொல்லியிருக்கும் ஜாய் பாய் திரும்ப வந்துட்டாருண்டு. ஸோ ஜாய் பாய் திரும்ப வந்தான்னு சொல்லும்போது லூஃபி வந்திருப்பான். அதோட அந்த லூஃபியோட சன்கோட் நீக்க ஃபோமை பார்த்து வேர்ல்டு கவர்மெண்ட்டும் 5 எல்டர்ஸும் பயப்படுற மாதிரி காட்டிருப்பானுங்க. கூட அதுக்கப்புறம் காட்டின அந்த ஜாய் பாயோட சில்லவுட்டில் கூட லூஃபியோட கியர் 5 தான் இருந்திருக்கும். ஸோ லூஃபி வந்து ஜாய் பாயோட அடுத்த பிறப்பாக கூட வைக்கலாம். அப்படி லூஃபி தான் வந்து ஜாய் பாயோட மறுபிறவின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக லூஃபிக்கும் ஏன்ஷியன்ட் கிங்டமுக்கும் சம்மந்தம் இருக்குது. இந்த ஏன்ஷியன்ட் கிங்டமை பற்றி அந்தளவுக்கு நிறைய கேரக்டர்ஸுக்கு தெரியலைனாலும் ஒரு சில மிஸ்டியான கேரக்டர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கலாம். முக்கியமாக மங்கி டி டிராகன், கோல்டி ரோஜருக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே ஏன்ஷியன்ட் கிங்டமில் என்ன நடந்துக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை என்ன மாதிரி காட்ட போகிறாங்க நீங்கள் பார்க்கணும். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் இதில் நிறைய தியரிஸ் வந்து ஃப்யூச்சர் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அதையும் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் பாய்.